ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ரொட்டீன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களும் ஸ்கூலெல்லாம் தாட்டி விட்டுட்டு இவர் கடை கிளம்பிடுவார். அப்புறம் நான் என்ன வேலை செய்கிறேன், நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எப்பவும் செய்கிற வேலை தான். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த சரி நம்ம தைச்சி பழகலான்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கி ஒரு 6-7 மாதம் ஆச்சு. சரி நம்ம 6-7 மாதம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் நீ ஃபுல்லாக கடைக்கு, அதாவது கடை இல்லை, தைச்சி பழகிறதுக்குன்னு எந்த ஒரு கிளாஸுமே நான் போகலை. இப்போ கிளாஸ் போகிறதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் இவங்கள போய் கூட்டிகிட்டு வர்றதும், டியூஷன் கொண்டு போய் விடுறதும், அப்புறம் இதுலேயே சரியாக போகுது. அதனால் நான் போகலை. சரி நம்ம வீட்டிலே இருந்து நம்ம தைச்சி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கிளாஸ்க்குலாம் எதுக்குமே போகலை. ஆனால் இப்போ நம்ம வீட்டு துணி தைச்சிட்ருக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு சுடிதாரோ ப்ளவுஸோ ஒன்று அந்தளவுக்கு கட் பண்ணி அடிக்க தெரியாது. ஏதோ நம்ம நைட்டி எடுத்துகிட்டு வந்தாலும், நம்ம ரெடிமேடு சுடிதார்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஓரமெல்லாம் தைச்சிருவேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக விடாமல் டெய்லி ஏதோ ஒன்றுனாலும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சரி காலையிலே சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அதாவது வயிற்றுக்கு சாப்பிடாமல் வேலை செஞ்சால் எவ்வளோ வேலை டக்கு 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 டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலான்னு அந்த எண்ணம் இருந்தேன். அப்புறம் ஸ்கூலெல்லாம் தாட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு துணியெல்லாம் துவைக்க போனேன். துவைச்ச துணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்மும் பாப்பாவும் தம்பி அன்றைக்கி டியூஷன் போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, கலர் ட்ரெஸ்ஸும். சரி யூனிஃபார்ம் நம்ம எப்போவுமே கையில் தான் துவைப்போம். அதனால் சரி ஒரு 2-3 ட்ரெஸ் தான் இருந்துச்சு. சரி எல்லாமே கையிலேயே துவைச்சாச்சு. கையிலலாம் துவைச்சிட்டு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. எப்போவுமே டெய்லியுமே ஃபோன் பண்ணுவாங்க. காலையில் நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க. காலையில் பேசினா எங்கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் சாயந்தரம் டியூஷன் போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்ததுமே பையன் ஃபோன் பண்ணிடுவான். இல்லைன்னா அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க. இவங்களோட ஒரு டைம் பேசுவாங்க. அப்புறம் நைட்டு தூங்க போகிறப்போ ஃபோன் பண்ணிடுவாங்க. பசங்களே ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்புறம் பேசுவாங்க. இப்படி தான் போகும். அப்புறம் இருக்கிற வேலை எல்லாமே பேசிகிட்டே ஃபோனில் யாரோ ஒருத்தரோட ஃபோனில் பேசிகிட்டே நான் சமையல் வேலை செய்கிறதும் சரி, இல்லை பாத்திரம் கழுவுற வேலையாக இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசிட்டு ஸ்பீக்கரில் போட்டுகிட்டே இருக்கிற வேலை எல்லாமே நான் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அதாவது பாத்திரம் கழுவுறதுக்குமே பிடிக்காது. பார்த்தாலே யாரா கழுவுறது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபோனில் பேசிட்டு நம்ம இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறதும் ஆச்சு, ப்ளஸ் நமக்கு வேலையும் அந்தளவுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டேன். பார்த்திங்கன்னா மணி 2:30 இருக்கும். அப்புறம் அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸு கழுவுறப்போ பார்த்திங்கன்னா சிங்க்குள்ளேயே விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே விரிசல் விட்டுருக்கு. சரி தனியாக எடுத்து வச்சு எங்கேயாவது இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுக்க வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை அப்படியே அதை ஓரமாக வச்சுருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் காலையில் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அதையெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு பசங்களை போய் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கும் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் டியூஷன் கிளம்பிட்டாங்க. டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுருக்குறேன். இப்போது எனக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு எல்லாம் இருக்கிற வேலை எல்லாமே செய்வேன். அப்புறம் 2:30 ஆயிரும். 2:30க்கு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு 2:30க்கு மதியம் சாப்பாடு 3 மணி ஆயிரும். சாப்பிட்டு ஒரு 3:15 3:30க்கு ஸ்கூல் நடந்து போயிட்டு வர்றப்போ போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா இவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது பசங்க ஐயோ அப்பாடான்னு வீட்டுக்கு வர்றாங்க, வந்தாலும் சாப்பிடுன்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் டியூஷன் 2 மணி நேரம். இப்போ 8 மணிக்கு தான் போய் கூட்டிகிட்டு வருவேன். 5:30க்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்குலாம் ரோடு கிராஸ் பண்ணி வரக்குள்ள 8 மணியெல்லாம் ஆயிரும். அதனால் அது வரைக்கும் பசி தாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு வர்றப்பவே யோசனையாக இருக்கும், என்னடா நைட்டு சமையல் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே தான் வருவேன்.
அப்புறம் இன்றைக்கி அப்படி தான் சரி இடியாப்பம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தா இடியாப்பம் மாவு இருந்துச்சு. சரி அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால் தான் வந்து அதுக்கு காம்பினேஷனே. இருந்தாலும் அது தேங்காய் பால் வந்து பசங்களுமே அது அதிகம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒன்று இந்த சுண்டல் குழம்பெல்லாம் வச்சேன் அப்படின்னா அது கூட சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னா முட்டை குழம்பு தான். இதுக்கு வந்து அது நம்ம ஊர் மாதிரி மிளகாட்டி வச்சா அது ஒரு டேஸ்ட்டு. இருந்தாலும் இது அதுக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியல. நான் வந்து சும்மா கிரேவி மாதிரி மிளகாட்டாமையே ட்ரையாக இருக்கிற மாதிரி வைப்பேன். அப்படி தான் சரி முட்டை குழம்பும் கேரளாவில் வந்து முட்டைக்கறின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் முட்டை மட்டும்தான் இருக்கும். அதில் அப்படியே கிரேவி மாதிரி தான் இருக்கும். கிரேவினா ஒரு தண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஊர் அந்த தண்ணியாட்ட அந்த குழம்பு கூட இருக்காது. அப்படியே இந்த ட்ரையாக இருக்கும். அந்த வெங்காயம் முட்டை அந்த மாதிரியெல்லாம் அப்படியே கலர் வந்து அப்படியே ரெட் கலராக இருக்கும் அந்த முட்டைக்கறி அப்படிங்கிறது. அப்புறம் முட்டையும் வேக வச்சுட்டு இடியாப்பு மாவை வந்து சரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப அம்மா கால் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு அப்புறம் வந்து சரி பேசிகிட்டே பார்த்திங்கன்னா நான் இந்த மாவு சுடு தண்ணி வச்சுருந்ததும் மறந்துட்டேன், முட்டை வேக வைக்கிறதுக்கும் மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா மணி 7 மணி இருக்கும். அப்புறம் வந்து முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுட்டு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் உப்பு இது மட்டும் போட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியுமே வந்து கொதிச்சிடுச்சு. வந்து ரொம்ப இது பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம சூடாக தண்ணி ஊற்றுறப்ப அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். நான் வந்து இதில் 1.5 கப்பு 1.25 கப்பு எடுத்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அதை அனுசரித்து தண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா தண்ணி கொதித்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரே இதாக ஊற்றிடக்கூடாது. நம்ம அந்த சப்பாத்திக்கு எப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தனியாக மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இடியாப்பத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் வந்து ஊறணும். ஊறிச்சுனா தான் மாவு வந்து நிறையா இருக்கும். பிரியிறப்ப பார்த்திங்கன்னா டைட் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். நமக்கு வந்து வெந்தது அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் முட்டை குழம்பு வச்சுட்டு மாவு வந்து சரி 10 நிமிஷம் ஊறட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் நம்ம இது வந்து அதிலே வெந்திருக்கும். நம்ம இதை வந்து இட்லி வேக வைக்கிறதுலையே வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. பசங்களுமே வந்துட்டாங்க. வந்தது பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டின்ட்டு டியூஷன் விட்டு வந்தாலும் சரி ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு தான் அடுத்த காலம் இவங்க சரின்ட்டு ஹோம்ஒர்க்லாம் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் என்ன எழுதுனேன் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓரெல்லாம் கேட்டுட்டு சரி டிவி பார்க்குறேன்னாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் தான். நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பசங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க. எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து இட்லி பாத்திரத்தில் குட்டி குட்டியாக தான் ஊற்றி வைப்பேன். இட்லி மாதிரி பசங்களும் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி எல்லாமே துடைச்சி விட்டுறலாம் அடுப்பெல்லாம் ஒரு வேலை முடியட்டும்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச தட்டைப்பயிர் குழம்பு இருந்தது. அதை எல்லாமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவருக்கும் எல்லாமே போட்டு கொடுத்தேன். அவரும் வந்து சாப்பிட்டாச்சு. சரி நமக்கு நீ வந்து என்ன வேலை மணி 10 ஆச்சு. சரி நம்ம நீ 10 மணிக்கு உட்காந்தாலும் அப்படி இப்படின்ட்டு நியாயம் பேசிட்டு காலையில் வந்து நம்ம தான் வந்து
எல்லாமே க்ளீன் பண்ணோம். சரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தட்டைப்பயிறு இருந்தது, அந்த குழம்பு சூடு பண்ணி வச்சுருந்தேன். சரி இதை ஊற்றி நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். பழசு இருந்தது யாருமே அதை கை வைக்க மாட்டாங்க. சரி அதை நம்ம தானே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இப்போ வந்து சாப்பிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டே வந்து இப்படி தான் வந்து போகும். இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.